ஒரு சயின்டிஸ்ட் கூண்டுக்குள்ள ஒரு எலியை வளர்த்தாராம். எலிக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்போ கூண்டுக்குள்ள இருக்கிற மணி அடிக்க கற்றுக் கொடுத்தாராம். எலி பசிக்கும் போது மணி அடிக்குமா, உடனே இவர் சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாராம். ஆஃப்டர் ஆல் ஒரு எலி, ஆனால் அதை எவ்வளோ அழகாக நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாராம். அப்புறம் அடுத்த ஆராய்ச்சிக்காக புதுசாக ஒரு எலியை வாங்கி அந்த கூண்டுக்குள்ளே விட்டாராம். புதுசாக வந்த எலி பழைய எலியோட பேசிக்கிட்டு இருந்துதான். அப்போ புது எலி பழைய எலி கிட்ட கேட்டுதான், இந்த ஆள் எப்படி அப்படின்னு கேட்டுதான். அதற்கு பழைய எலி ஒரு சலிப்போட சொல்லிச்சான், ஐயோ அவன் பெரிய தத்திப்பா, மணி அடித்தா எனக்கு சோறு கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் தேறி வந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் எவ்வளவோ விஷயத்தில் இவனை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் ரொம்ப புத்திசாலின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட புத்திசாலிகள் நம்மளை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்க மறந்துடுறோம். வாழ்க்கையில் எப்போவுமே தன்னடக்கம் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.